ஏய், பெரியப்பா கூப்பிட்டா ஏண்டி முழிச்சிட்டு இருக்கீங்க? வாங்க உட்காருங்க. வாங்க பக்கத்து வாங்க, உட்காருங்க உட்காரு. ஏமா அந்த காப்பி எடுத்து பிள்ளைகள் கொடு கொடு, பிள்ளைகள் கொடு. வாவ், காண கிடைக்காத காட்சியெல்லாம் இருக்கு மாமா. அடுத்த லெவல் பெண்களுக்கான ட்ரைனிங்கா சமமா உட்கார வச்சிருக்காரு. டேய் நீ பேசாம இரு. காப்பி குடிங்கம்மா. அதெல்லாம் வேணாம். குடிங்கப்பா. இப்படி எதுவுமே சாப்பிடாம கிடந்தா எது மாறிடுமா? அதான் பேசிக்கிறோம்ப்பா. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஐசு, நேத்து உனக்கு அப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது எனக்கு தெரியாதுப்பா. தெரிஞ்சிருந்தா பெரியப்ப முன்னே தங்கமா பார்த்துருப்பேன். பாருங்கப்பா, இந்த சொத்து சுகமெல்லாம் சேர்த்து வச்சுக்கிறது உங்களுக்காக தான்ப்பா. நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி அப்ப வேணா சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன். உங்க அப்பங்க எல்லாம் குழந்தையா இருக்கிறப்போ நாங்க ரொம்ப வறுமையில் இழந்தோம்ப்பா. என் தம்பிமார்களுக்கு தான் அந்த அதிர்ஷ்டம் கிடைக்காம போச்சு. ஆனா என் தம்பி பிள்ளைகள்லாம் ராஜா வீட்டு பிள்ளைங்க மாதிரி பிறக்கணும், வளரணும், ஜாம் ஜாம்னு வாழணும்னு ஆசைப்பட்டவப்பா நானு. ஐசு, நீ பிறந்தது எங்கே தெரியுமா? மதுரை பெரியாஸ்பத்திரியில. தெரியுமா உனக்கு? தாரா பிறந்தது வைரம் பதிச்ச தங்க செயினை கொண்டாந்து போட்டேன். எப்ப கதிர ஞாபகம் இருக்கா உனக்கு? இங்க பாருங்கப்பா, உங்க அம்மா அக்கமார்களுக்கும் எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை வேற. அதுக்காக உங்களை நாங்க விட்டுற முடியுமா? நீங்க இங்க வாரிசுப்பா. ஆதி குணசேகர விட்டு வாரிசு. உங்க ஆயுசுக்கும் தேவையான வசதிகள் பூராத்தையும் பெரியப்பன் சம்பாதிச்சு வச்சுட்டேன். என் காலம் முழுக்க உங்களுக்காக தான் உழைக்க போறேன், தெரியுதா? இங்க பாருங்கப்பா, இனிமே நீங்க பெரியப்பாவுக்காகவும் உங்க அப்பா அம்மார்களுக்காக தான் யோசிக்கணும், புரியுதா? அம்மாக்களை நாங்க வேணான்னு சொல்லலப்பா, ஆனா சூழல் சரியில்லை, அதை புரிஞ்சுக்குங்க. நீங்கெல்லாம் மக்கு பிள்ளைகள, நல்ல விவரம் தெரிஞ்ச பிள்ளைய, எல்லாத்தையும் பார்த்து புரிஞ்சுக்கிற பிள்ளைய. அதனால இனிமே நீங்க அடம் பிடிக்க கூடாது. உங்களுக்கு என்ன தேவையினாலும் பெரியப்பட்ட கேளுங்க, நான் செஞ்சு தரேன்ப்பா. டேய் கரியாளா, நேத்து ராத்திரி மிட்டாய் வாங்கிட்டு சொன்னேன், வாங்கிட்டு வந்தியா? வாங்கிட்டேன். அது எடுத்துட்டு வா, பிள்ளைகளுக்கு கொடுப்போம். என்னடா ஆச்சு? இந்தாங்க மாமா. இந்தாங்கப்பா, இந்தாங்க. உங்களுக்கு சாக்லேட் பிடிக்கும்ல? பிடிக்காது. ஏன்? சாப்பிடு. யோசிக்காம புருடா வெளியே வீசுது பாரு. நிச்சயமா இது கதிர் மாமா வாரிசு தான். சும்மாறா. பின்ன என்ன, சாக்லேட்டை ஒரே நாளில் டஜன் கணக்கில் அள்ளி சாப்பிடுவா. இப்ப சாப்பிடவே மாட்டேன்னு நடிக்கிறத பாரு. டேய், பிள்ளைய குழப்பத்தில் இருக்குதுடா. ஐஸு எடுத்துக்க, சாப்பிடு சாப்பிடு. நல்லா இருக்கு, சாப்பிடு. சாக்லேட் நல்லா இருக்கு, சாப்பிடு. ஏய், என்னடி கேடு? எடுத்துக்குங்க. நான் கிளம்பணும். எங்கப்பா போன? ஏய், ஆத்தாள பாக்கவா? காலை உடைச்சி அடுப்புல வச்சு விடுவேன். நான் டியூஷன் போகணும், எக்ஸாம் இருக்கு, படிக்கிறதுக்கு நிறையா இருக்கு. சரி சரி, நல்லா படிங்க. அண்ணனுக்கு கல்யாணம் வருது, அதுக்கு முன்னாடி படிச்சு பரீட்சையை முடிச்சுட்டு ரெடியா இருக்கணும், சரியா? கல்யாணத்தில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் நிறையா இருக்கு. எல்லாம் சக்தி சித்தப்பா தான் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்காக யோசிச்சு யோசிச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சொல்லுமா அறிவு. மாமா, ஓலை எழுத வரலாமா மாமா? ஆமா வா, நான் வீட்டில் இருக்கேன், வா. சரி மாமா. அப்பா வர்றாருல? அப்பாவுக்கு உடம்பு எப்படி இருக்கு? இல்ல மாமா, நான் மட்டும் தான் வரேன். ஏமா? ஏன் மாமா, நான் மட்டும் தனியா வரக்கூடாதா? அதுக்கு சொல்லலாமா,
அப்பா வந்தா நல்லா இருக்கும்னு பார்த்தேன். இல்ல மாமா, அப்பாக்கு மேலுக்கு முடியல, அதனால நான் மட்டும் வரேன். அப்படியா? சரி சரி, உடம்பு பார்த்துக்கிற சொல்லு. ஃபங்க்ஷன் வேற வருது, நல்லா தெம்பா வரணும்ல. சீக்கிரம் வாமா, நல்ல காரியத்தை ஆரம்பிச்சு விட்ருவான். சரி மாமா, கண்டிப்பா வரேன். சரி வச்சிரு. அப்பா ஞானா, நிச்சயார்த்த ஓலை எழுதுறதுக்கு அறிவிப்புல வரம்னு இருக்கு. அதுக்குள்ள பிள்ளைகளை டியூஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டு திரும்ப கூட்டிட்டு வந்துரு. சரிண்ணே. நம்ம கார்லயே போய் டியூஷன் முடிச்சுட்டு நம்ம காலையில் திரும்பி வந்துருங்க. போங்க ஞானா, கூட்டிட்டு போ. சரி கரியாளா, நீ போ. வேணாம், நாங்களே போய்க்கிறோம். வா ஐசு. ஏய், பெரியப்பா சொல்றான் சரின்னு உன் கொட்டி கேட்டுக்காம நான் போறேங்கிற பெரியத்தனமா பண்ணிட்டு இருக்கேன். உங்களை எல்லாம் சரிக்கு சமமா வச்சு பேசிட்டு இருக்கோம் பாரு, அதான் தப்பு. ஞானா, நீ போய் கூட்டு வாப்பா. ஏமா ஏமா பிள்ளைகளை அரட்டுற? பாருங்கப்பா, பெரியப்பா உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். போயிட்டோம், போங்க போங்க. அப்ப ஞானா போயிட்டோம். சரிண்ணே. ஏய் கரியாளா, நீயும் போ. சரி மாமா. ஏய், பேக்கெல்லாம் எடுத்துட்டு வெளில வாங்க, நாங்க இருக்கேன். அப்ப ஞானா, அறிவிப்புல வாரம் இருக்கு, அதுக்குள்ள வந்துரு. போ. சரிண்ணே. ஏய் வாடா. எப்ப தர்ஷா பா, நீ ஏன் சுணங்கி போய் உட்காந்துருக்குற? நீ புது மாப்பிள்ளடா, நல்ல சுறுசுறுன்னு கலகலப்பா இருக்கணும்னாமா? ஏன் போர் அடிக்குதா? இல்ல அப்படிலாம் இல்லப்பா. ஹேய், ஃப்ரெண்ட்ஸு நல்லா பேசிக்கிட்டு ஜாலியாடுறா. ஆனால் சூதானமாக இருக்கணும், புரிஞ்சுக்கிட்டியா? நிச்சயார்த்த ஓலை எழுதுறதுக்கு அறிவிப்புல வருதான். நீ நல்லா ஃப்ரெஷ்ஷாக வரணும். போய் ரெஸ்ட் எடு. போ. சரிப்பா. போ. போயிட்டாங்க. எப்பா, அவங்க ஓலை எழுத வர்றாங்கன்னு சொன்னியே, என்ன செய்ய? ஏமா, உனக்கு நான் சொல்லியா கொடுக்கணும், வீட்டில் இருக்கிறத வச்சு செய்ய. ஏமாம்மா இருமா, நீ அடுப்பில் நிற்க வேணாம். ஏப்பா சக்தி, இங்கே வாங்கிட்ட. நம்ம முத்து கடையில் போய் நல்ல ஸ்வீட்டாக போய் வாங்கிட்டு வா. ஸ்டாக்கு புது ஸ்டாக்காக இருக்கணே. போ. சரி போயிட்டு வா. ஏமா நீ ஏம்மா உட்காந்துருக்க? போம்மா, போய் படுத்து வந்துடி. போ. ஏன் உட்காந்து இருக்க? ஏப்பா செல்வராஜ், நான் தான் பேசுறேன்ப்பா. இது இந்த நிச்சயார்த்த ஓலை எழுதுறதுக்கு அறிவிப்புல வருதான். நீ வந்துடுறியா? ஏன்னா உனக்கு தான் அந்த விவரம்லாம் தெரியும். வந்துடுவா. வா நான் வைக்கிறேன்.